இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 rupees ஹாப்பி பிஸ்கெட் வச்சு நம்ம சூப்பரான கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே வந்துடும். கேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பாக்கெட் 5 rupees ஹாப்பி பிஸ்கெட் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஈனோன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஈனோ வந்து லெமன் ஃப்ளேவர், இந்த அசிடிட்டிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அந்த பிஸ்கெட்டை பவுடர் பண்ணிக்கோங்க. 6 பாக்கெட்லேருந்து 7 பாக்கெட் அளவு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு பீட்ரு இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கேக்கோட பேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட் ஸ்மெல் வராமல் கேக் ஸ்மெல் வரதுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கருக்குள்ளே போகிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கோட அந்த மாவை எடுத்து ஊற்றிடுங்க. அதில் இப்போ நல்ல பபிள்ஸ்லாம் வராமல் உள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் மணல் போட்டிருக்கேன். மணல் இல்லைனா நீங்கள் வந்து உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கேக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே வச்சு ஒரு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. க்ரீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்திங்கன்னா அதில் 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் ஹாப்பி பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு க்ரீம் உங்களுக்கு இருகலாக வேணுனாலும் நீங்கள் இருகலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தளப்பாக வேணும்னா தளப்பாக நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. நான் இதை எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. இப்போ கேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து நான் எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இந்த ஆறின பிறகு நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து ஒயிட் க்ரீம் பார்த்திங்கன்னா பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு சிறும் தீயில் பண்ணணும். இதை அந்த பட்டர் வந்து நல்லா கார்ன்ஃப்ளவரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சர்க்கரை வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு, அதாவது ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு பால் சேர்த்து 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ கேக்கு பார்த்திங்கன்னா நான் நடுவில் வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இன்னும் கேக் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சர்க்கரையை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு முதல்ல நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் க்ரீம். டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான். இது வந்து ஜஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு பர்த்டேன்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ஏதோ ப்ளைனாக வந்து நான் வந்து கேக் பண்ண போகிறேன், சாக்லேட் கேக் மாதிரி. ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இன்னொரு லேயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மேலே போட்டுட்டு சைடு எல்லாத்தையுமே நல்லா வழிச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே ப்ளைனாக ஊற்றி விட போகிறேன். அவ்வளோதான், இந்த கேக் வந்து நான் அவ்வளோதான் பண்ண போகிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டெக்கரேஷன் வேணும்னா நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து லாக்டவுன் பீரியட்ன்றதுனால நம்மளால் கடைக்கு எங்கேயும் வெளியில் போயிட்டு க்ரீமுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது. ஸோ நான் பிஸ்கெட் வச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சும் நான் வந்து ஒரு சிம்பிளான பர்த்டே கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து இப்போது ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு நம்மளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது, சாஃப்ட் எப்படி இருந்தது எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். ஈனோ ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கேக் சாஃப்டாக இருக்கும். சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் வந்து பிஸ்கெட்டோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஈனோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து இந்த கேக்கை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி